ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இப்ப பல பேர் இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கால தான் பாதிக்கப்படுறாங்க. அதனுடைய அறிகுறிகள் என்ன, எதனால வருது, அது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க. அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்மளுடைய இந்த சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்ததுனாக்கா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு உடல் இயக்கம் இல்லாத நேரத்திலும் கூட மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் அது அமைதியான மாரடைப்பின் அறிகுறிகளாக இருக்கலாம். அதாவது நம்ம எந்த விதமான வேலைகளும் எதுவும் செய்யாம ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல கூட நமக்கு மூச்சு விடுறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது கூட இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய நவீன காலத்தில் வயதானவர்களுக்கு மட்டுமே மாரடைப்பு வரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எந்த வயதினருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாரடைப்பு வரலாம். மாரடைப்பின் சில அறிகுறிகளை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தாலும் இளம் தலைமுறையினரை அமைதியான முறையில் தாக்கும் இந்த மாரடைப்பு அதாவது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் குறித்து போதியமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். இது எந்த நேரத்திலும் ஒருவரை தாக்கலாம். மாரடைப்பு வரும் பெரும்பாலானோருக்கு நெஞ்சுவலி, சுவாச பிரச்சனை, தலைச்சுற்றல் போன்ற எந்த அறிகுறியும் இல்லாமல் அமைதியான முறையில் தான் தாக்குகிறது. வழக்கமான மாரடைப்பு போல் இதற்கு நெஞ்சு வலி ஏற்படாது. உடலில் ஏற்படும் சின்ன சின்ன அறிகுறிகளுக்கும் நாம் கவனம் கொடுக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கின் 5 முக்கிய அறிகுறிகள் பற்றிய பிரபல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்கள் பலர் கூறியுள்ளதை பற்றி இங்கே பார்ப்போம். காரணமில்லாத சோர்வு, அதாவது காரணமே இல்லாமல் தொடர்ச்சியாக களைப்பாக சோர்வாக இருப்பது போல் உணர்ந்தால் அது அமைதியான மாரடைப்பின் அறிகுறிகளாக கூட இருக்கலாம். பலவீனமான இதயம் தனது ஆற்றலை உடலில் இருந்து நேரடியாக எடுத்துக்கொள்வதால் இவ்வாறு களைப்பு உண்டாகிறது. 2வது, மூச்சு விடுவதில் சிரமம். எந்தவித உடல் இயக்கமும் இல்லாத நேரத்திலும் கூட மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் அது அமைதியான மாரடைப்பின் அறிகுறிகளாக இருக்கலாம். இதயத்தின் செயல்பாடு குறையும் போது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைவாக கிடைக்கிறது. இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. 3வதாக, உடலின் மேற்பகுதியில் அசௌகரியம். கைகள், கழுத்து, தாடை அல்லது முதுகு போன்ற உடலின் மேற்பகுதியில் வலியோ அசௌகரியமோ இருந்தாலும் கூட அது சைலண்ட் அட்டாக்கிற்கான அறிகுறியாக தான் இருக்கலாம். இந்த வலி மிதமாக இருப்பதால் இதை பெரிதாக நாம் கண்டுகொள்வதில்லை. அடுத்ததாக, குமட்டல் மற்றும் தலைச்சுற்றல். தொடர்ச்சியான குமட்டல், தலைவலி அல்லது தலைச்சுற்றல் வந்தால் இதயத்தின் செயல்பாட்டில் பிரச்சனை இருப்பதாக அர்த்தம். இதயத்தால் இரத்தத்தை ஒழுங்காக பம்ப் செய்ய முடியாத பொழுது இரத்த அழுத்தம் குறைந்து தலைச்சுற்றல் உண்டாகிறது. சிலருக்கு உமட்டல்கள் ஏற்பட்டு வாந்தியும் வரலாம். இதோடு மற்றொரு அறிகுறி என்னவென்றால் அதிகப்படியான வியர்வை ஏற்படுவது. நாம் வெப்பமான சூழலில் வாழ்ந்து வந்தாலும் எதுவும் செய்யாமல் ஓய்வாக இருக்கும் போதும் கூட வழக்கத்தை விட அதிகமாக வியர்வை வந்தால் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பதன் வெளிப்பாடாகும். இதயத்தில் அழுத்தம் ஏற்பட்டால் உடலில் வியர்வை அதிகமாகும். இவற்றோடு மற்ற அறிகுறிகளும் சேரும்போது நாம் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நமக்கு மிகவும் பிடித்த உணவாக இருந்தாலும் கூட பல நாட்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைத்து திரும்ப திரும்ப ரீஹீட் செய்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். குளிர்சாதன அறையில் விளையாடுவது மற்றும் உடற்பயிற்சி செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மேலும் இதயத்திற்கு ஆரோக்கியம் தரும் டயட் மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். அமைதியான மாரடைப்பிற்கு இது மட்டுமே அறிகுறிகள் இல்லை என்றாலும் இவற்றில் எந்த ஒரு அறிகுறிகளாவது உங்களுக்கு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழ்ந்து காட்டுவோம். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, உங்கள் MC பிரகாஷ்.